அம்மா ஊதி ஊதி நாக்கு தள்ளி போச்சம்மா. இதுக்கு மேல இந்த அடுப்பு அணைஞ்சிச்சுன்னா இது கூட கடந்து நம்மளால போராட இயலாது. இந்த வரவு பூரா மழையில நனைஞ்சு கிடந்திருக்கு. நானும் சாப்புக்குள்ளதான் அதுல எடுத்து போட்டு வச்சேன். கொஞ்சம் காஞ்ச வரவு வச்சு என்னனையோ பத்த வச்சுட்டேன். இனி இது எப்ப காஞ்சி நம்ம எப்ப இந்த சோத்தை ஆக்குறது? இந்த கேஸ் வேற இப்ப முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இன்னொன்னு இருக்கிறது எம்டி சிலிண்டர் நினைக்காமல இருந்துட்டேன். புக் பண்ணிட்டேன்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எதுவுமே புக் பண்ணாம அவன் எப்போ கொண்டு வந்து தருவான்? நம்ம அது வரைக்கும் சாப்பாடு செய்ய என்ன பண்ண? ஐயே, யாருக்கிட்டையாவது சிலிண்டர் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாமே. இந்த சரசுக்கு போட்டு பார்ப்போம், அவகிட்ட சிலிண்டர் இருக்கும். வர வர எனக்கு ஞாபகம் மறதி அதிகமாகி போச்சு. என்னத்தை பண்ண போறேன்னு தெரியல. மழை வேற வர மாதிரி திடீர்னு இருட்டுது, வெயில் அடிக்குது. இந்த மழையை நம்பி நான் வேற வராதுன்னு நினச்சிக்கிட்டு இங்கே அடுப்பை பற்ற வச்சுட்டேன். நான் இப்போ என்ன சோறு புஞ்சி கொண்டு போறேன்னு தெரியல. என் வீட்டுக்காரனுக்கு அவர்கிட்ட வேற நீங்க போங்க சோறு கொண்டாருன்னு வேற சொல்லி அனுப்பி விட்டேன். மீன் எடுத்து எல்லாம் கறியாக்கி கொண்டாரனாக்கா நீங்க போங்கன்னுட்டேனே. காலையில எப்படியோ கடையில வாங்கி தந்தாரு, ஒப்பேத்தியாச்சு. இனிமே மதிய சாப்பாடும் கடையிலயே வாங்கிதுங்க. எங்க போய் வாங்கிதுங்க? சோறு பொங்கிடாண்ட போல இன்னைக்கு. சரி, சரசுக்கு போன் அடிச்சுதான் பார்ப்போம். அவகிட்ட சிலிண்டர் இல்லைன்னா வேற யார்கிட்ட கேட்க? பெரிய பொண்ணு இல்லை, உமாட்ட கேட்போமா? உமா வேற வீடு விழுந்து கிடக்கு, இடிஞ்சு கிடக்குன்னாவே நானே எட்டி பார்க்கல. இன்னும் அங்கே வெயி அவ வேற இந்தக்கா விஷயம் தெரிஞ்சாலும் நம்மகிட்ட வந்து எட்டி பார்க்காம இருக்காவலன்னு நினைப்பாள. வேற ஒரு எட்டு பார்க்கணும். ஐயோ கடவுளே, நான் என்னத்தெல்லாம் செய்வேன்? சரசிட்டு இருந்துன்னு சொன்னான்னா வாங்கி கொண்டு வந்து டபக்குன்னு மாட்டி போட்டு சோறு கறி ஆக்கிடணும். இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நிலமை ரொம்ப மோசமாகி போயிடும். இதில் கடந்துலாம் சோறு கறி ஆக்கிட்டு அடக்க முடியாதம்மா. மழை வேற வந்துட்டு அடக்க நேரத்தில். சொல்லுங்கக்க. சரசு, உங்ககிட்ட சிலிண்டர் இருக்கு மாட்டே? எக்ஸ்ட்ரா சிலிண்டர் ஏதோ முழுசா? இருக்குக்க. என்னாச்சு? உங்களுக்கு காலி ஆயிடுச்சா சிலிண்டரு? அடா ஆமா சரசு, நான் சிலிண்டர் ஒன்னொன்னு புக் பண்ணி தான் வச்சிருந்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது பார்த்தா காலி சிலிண்டரா இருந்திருக்கு. நான் அடுப்புல தீய பத்த வச்சுட்டு சோத்தெல்லாம் அடுப்புல போட்டுட்டு அரிசியை போட்டுட்டு பாக்கேன், திடீர்னு அணைஞ்சு போய் கிடக்கு. வேற என்ன பண்ணேன்னு தெரியாம வரவு அடுப்புல தான் வெளியே பத்த வச்சேன். அதுவும் வரவு பூரா மழையில நனைஞ்சு கிடந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் காஞ்ச வரவை வச்சு அப்படி இப்படிமா பத்த வச்சு இப்பதான் பத்த வச்சு போட்டிருக்கேன். ஆனா மறுபடியும் எப்போ மழை வருமோ என்னமோ தெரியல, பயமா தான் இருக்கு. சோறு கறியெல்லாம் ஆக்கிக்கிட முடியும் போல. அதான் சரி, யார்கிட்டயாவது கேஸ் இருக்கா என்னன்னு கேட்டு பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டு தான் உனக்கு போன் அடித்தேன். உங்ககிட்ட இல்லைன்னா வேற யார்ட்டையாவது தான் கேட்கணும்னு பார்த்தேன். உங்ககிட்ட இருக்கடே? என்கிட்ட இருக்குக்கா. வேணா தண்டை பண்ணி என்னன்னா அனுப்பி விடுங்க, வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஐயே, அவர் எங்க வீட்டில் இருப்பாரு. அவரு காலையிலே கொஞ்சம் வேலையே செஞ்சுட்டு எப்போ தோட்டத்துக்கு ஓடான்னு ஓடிட்டாரு. நானும் வேற மீன் எடுத்து கறி வச்சு கொண்டாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். இங்கே என் நிலமையை பார்த்தா நான் இன்னைக்கு பூரா இருந்தாலும் சோறு கறி ஆக்கிக்கிட முடியும் போல இருக்கு. காலையில் அவரு ஹோட்டலில் வாங்கி தந்துட்டாரு, கட்டி பண்ண நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். இப்போ மதியத்துக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம தான் இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அப்போ சிலிண்டரை வையிடே, நான் வந்து நாளும் தூக்குறேன். சரிக்கா வாங்க. இந்த சதீசு பையங்கனா தான் கிடந்தான். கிடக்கானா இல்லை வெளியே ஓடிட்டானான்னு தெரில. அவனால அப்போ நான் தூக்கி தர சொல்கிறேன், நீங்கள் வாங்க. சரி சரசு, நான் தான் வாரேன். நல்ல வேலை, சிலிண்டர் இருக்குன்னு சொல்லிட்டா. இல்லை நிர்வாளம்னு நானும் பயந்துட்டேன். இல்லைன்னா வேற யார்கிட்ட போய் கேட்கன்னு இருந்தேன். பெரிய பொண்ணுகிட்ட வாங்கலான்டா, இருந்தாலும் என் மாமியார் இருக்கும், நமக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கும். சரசுட்டு நல்ல வேலை இருக்குன்ட்டா போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஒரு எட்டு ஓடி போய். எல்லாம் சோனி, கொஞ்சம் இந்த அடுப்பை பார்த்துக்கலாம், நான் தான் இப்போ வாரேன். ஏமா நீ இப்போ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் 5 நிமிஷத்துல மழை அங்கே பொத்துக்கிட்டு சாட போகுது. நீ என்னன்னா அங்கே போய் வரவு பற்ற வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஏன்னா எனக்கு ஏற்கனவே கிறுக்கு பிடிச்ச கணங்கா தான் இருக்கு. தூரப்போ கொஞ்சம் பார்த்துக்க அடுப்ப. நான் தான் இப்போ சிலிண்டரை வாங்கிட்டு வந்துடுறேன் சரசுகிட்ட. சிலிண்டர் இல்லாமல் நான் படிய பாடு எனக்கு தான் தெரியும். எனது சிலிண்டர் முடிஞ்சிருச்சா? ஆமாலா, தூரப்போ பார்த்துக்க, நான் தான் வாரேன். அட கடவுளே, நான் வேற மழை வர மாதிரி இருக்கு, பச்சை கிச்சி செஞ்சு திங்கலான்னு நினைச்சேன். அம்மா என்னன்னா இது கேஸ் முடிஞ்சு போச்சுங்க. எது பச்சை வேணுமா? ஆமாம்மா, ஏதாவது காரமாக சாப்பிடணும் போல இருந்தது. பச்சை கிச்சி போண்டா கிண்டா ஏதாவது செஞ்சு திங்கலான்னு நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட கேட்க வந்தேன். நீ என்னன்னா இப்படி சொல்கிற? வயிற்றுல கலப்பாவன் தூர பேருங்க சொல்லிட்டேன். நான் இருக்க நிலமையில இன்னைக்கு சோறு கறி ஆக்கி எப்போ சோறு தருவேன்னு நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு இப்போ பச்சை போண்டா வேணுமா? என்னமோ வயிற்றுல இவளுக்கு பட்னியா போட்ட மாதிரி தான். காலையில் தானே உங்கள் அப்பே ஹோட்டலில் வடை கிடன்னு எல்லாம் வாங்கி தந்தாரு, தின்னி இல்லை. அப்புறம் என்ன? அந்த கிளைமேட்டை பாருமா, நல்லா ஜிலி ஜிலின்னு காற்று மழை வர்ற மாதிரி செம்மையாக இருக்குது. காப்பி கிப்பி போட்டு சூடாக ஏதாவது தின்னாதான் நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டு எல்லாம் நான் அதை சாப்பிட்டு இதுக்கு போட்டேன்னு சாப்பிட்டேன்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டு உயிரை எடுக்காடுவேன். நீ என்னன்னா ஒன்றும் செய்ய விட முடியா போல இருக்கு. வர்ற கோவத்துக்கு அந்த அடிச்சுன்னு வைக்கி. பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா அம்மா ஜஸ்ட் மிஸ் அம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் தாயி, போ. உனக்கு திடீர்னு கிறுக்கு பிடிச்சிடும், போயிரு. அடுப்பை பார்த்துக்க சொல்லிட்டேன், இல்லைடா தோலை
உரிச்சு போடுவேன் அம்மா. ஐயோ வர வர இந்த அம்மா கையை ரொம்ப நீட்டுறாளே. கண்ணம் பழுத்திருக்கோம். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ், எஸ்கேப் ஆயிட்டேன். ஒரு பச்சைக்கு ஆசைப்பட்டு கண்ணத்துல பச்சை மாதிரி வீங்க வச்சிருப்பா அந்த கொம்மி. இந்த பையன் கூப்பிட கூப்பிட சத்தம் தரானு பாரு. எனக்கு சதீசு நானும் ஆம்பளை பையனா வீட்டுல அடக்க உடக்கமா வீட்டுல இருக்கலான்னு பார்த்தா அந்த தாய்க்கிழவி நம்மள வீட்டுல இருக்க முடியலான்னு பாரு. இதுக்குதான் எந்திரிச்சு எங்கனா வெளியே போயிடலாமான்னு தோணும். இந்த பயலோட ஊசிட்டிக்கிட்டு தெரியலான்னு. ஏலே கூப்பிட சத்தம் கேக்குதா இல்லையாலே? இந்த வார இரு. வர வர இந்த பையனுக்கு ரொம்ப திமிர்த்தனம் அதிகமா போச்சு. கூப்பிட கூடாம சத்த தராம இருக்கான் பேரு. இன்னைக்கு நம்மள கொஞ்ச நேரம் கிரிக்கெட் பார்க்க விடுறாங்களான்னு பாரு. நம்ம சந்தோஷமா இருக்கிறது இந்த வீட்ல யாருக்கும் பிடிக்காது. ஏலே சதீஸ், எவ்வளவு நேரமால கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காதுல விழலையா உனக்கு? காதுலலாம் விழுந்துச்சு. என்ன எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கா சும்மா சும்மா? நான் இந்த வீட்ல இருக்கணுமா இல்லனா எந்திரிச்சு எங்கயாவது வெளிய போணுமா? ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. வேற என்ன, ஒரு மனுஷனை நிம்மதியா கிரிக்கெட் பார்க்க விடுறீங்களாக்கும். எப்ப பாரு சதீஸ் கடைக்கு போய் மாங்காய் வாங்கிட்டு வா, தேங்காய் வாங்கிட்டு வா, எண்ணெய் வாங்கிட்டு வா, உப்பு வாங்கிட்டு வா, சக்கரை வாங்கிட்டு வா, கருவேப்பிலை வாங்கிட்டு வா, கொத்தமல்லி வாங்கிட்டு வான்னு கடைக்கு அனுப்புறதே வேலையா போச்சு. இப்போ எங்க என்ன அனுப்ப போறீங்க? இல்ல கடைக்கு போறதுக்குலாம் உன்னை ஒண்ணும் கூப்பிடலனா? அதானே, அதுக்கு தான் நான் 2 ரவுண்ட் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேனே. மறுபடியும் 3வது ரவுண்ட்ல என்ன அனுப்புறேன்னு நினைச்சேனா நடக்காத விஷயம்மா சொல்லிட்டேன். இல்ல அந்த சிலிண்டர் முடிஞ்சு போச்சாம்ல அங்க லட்சுமி அக்கா வீட்டுக்கு. அந்த சிலிண்டரை கொஞ்சம் தூக்கி கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துட்டு வா. பாவம் அந்த அக்கா ஒத்தையில தூக்கிட்டு போய் கிடமுண்டாவே. அந்த பிள்ளைகளும் பொட்ட பிள்ளைகள் தான் கிடக்க. அந்த அண்ணன் வீட்டுல இல்லையா? லட்சுமி வேல்மா வீட்டுக்கா? அதான் சோனி தம்பியே 2 பேரும் வந்தவனா ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சு தூக்கிட்டு போலாமே. இல்ல பொம்பளை பிள்ளைலையா தூக்கிட்டு போக சொல்றது? வெயிட்ட ஆம்பளை பையன் நீ என்னத்துக்குள்ள இருக்க? கொண்டு போய் கொடுத்துட்டு வாழ கொஞ்சம். என்ன நினைப்பாவ? வீட்டுல ஒரு வாலிப பிள்ளைய வச்சுக்கிட்டு அவியில பொம்பளையால தூக்கிட்டு போங்கன்னு சொன்னா என்ன நினைப்பாவ? வந்து தூக்கி கொண்டு போய் குடுல. அதெல்லாம் முடியாது. வேணும்னா அவிய வந்து எடுத்துட்டு போட்டோம். சரசு சரசு, ஐயே அந்த அக்கா வந்துட்டாவோ போல இருக்கு. இல்ல அந்த சிலிண்டரை கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்து போய் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வாழ. அதெல்லாம் முடியாது. அதுக்கு வேற யாரையாவது பாரு. உன்னையா அப்புறம் கவனிச்சுக்கிறேன் இரு. அந்த வாரங்கா இருங்க. உன்னை பெற்றதுக்கு எனக்கு ஆக்குள்ள அரிசியை பத்திருந்தாலும் பொங்கி தின்னுட்டு போலாம். ஒன்னத்துக்கு லாக்கி இல்லாத பையன். ஐயா வாங்கக்கா, உள்ள வாங்க. சதீசதான் கொண்டு போய் சிலிண்டரை கொஞ்சம் போட்டுட்டு வாழ பெரியமா வீட்டுல இருந்தேன். சரி நான் தான் போறேன்னா பாத்ரூமுக்குள்ள கிடக்காம கிடுங்க. அதான் இன்னும் கொண்டுட்டு வரல. ஆட பரவாயில்ல இருக்கட்டும் சரசு, நானே எடுத்துட்டு போறேன். சரி உள்ள வாங்கக்க. வாரேன். ஆமா கொஞ்சம் மீன் வந்தா சரசு எனக்கு கொஞ்சம் மீன் வாங்கிதாடே. நாங்க வீட்டுக்குள்ள கிடந்தேன்னா வேற மீன் வந்தா தெரியாம போச்சுல எனக்கு ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிருந்தேன். எங்கக்க நான் இங்க மீன் வாங்க? இந்த மழைக்குள்ள மீன் வருமா வராதுன்னு நான் வீட்டுல காய்ச்சி கிடந்துச்சு முருங்கைக்காய். அந்தளவு அதுல ஒரு 4 முருங்கைக்காயை பறிச்சு கறி வச்சு விட்டுட்டேன். ஐயா அப்படியா? நீ எப்ப கறி வச்சுட்டியோ? ஆமாக்க, காலையிலே கொஞ்சம் கோதுமை மாவு கிடந்துச்சு. அதைதான் கலக்கி அவ்வளோ இருக்கும் துவாசை சுட்டு சீனியை மேலே தூவி கொடுத்தா பிள்ளைல தின்றான். அந்த மாதிரி காலையில சுட்டு கொடுத்துட்டேன். எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் கொஞ்சோட துவையில அரைச்சி கொடுத்தேன். அவருக்கு கோதுமை தோசையில துவையில வச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்டுருவாரு. அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டாரு வேலைக்கு. அதான் வேற உடனே சாப்பாடையும் அடுப்புல போட்டு ஏதாவது கறி வைக்கணுமென்னு கடன்னு முருங்கைக்காயை போட்டு கறி வச்சுட்டே பார்த்துக்கிடுங்க. மீன் வேற வருமோ வராதா? 2 நாள் மழை பெஞ்சிருக்குன்னா எங்க போயிருப்பாவே மீன் பிடிக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் வேற முருங்கைக்காயை போட்டேன். நீங்க மீன் வரணும் இருக்கீல்ல? அட ஆமா சரசு, அப்ப நீ சொல்லியதான் சரிதான். மழை வந்து இப்படி ஆயிருக்குன்னா வேற எங்க இருந்து மீன் வர? என்ன மீன் வந்தாலும் பழைய மீன் வளாதான் இருக்கும். ஐஸ் மீனுவே நல்லா இருக்காது கறிக்கு. அப்போ உங்ககிட்ட மரத்துல 2 காய் கிடந்தா எனக்கு 2 காய் தாயா? இந்த தாரை வாங்குக்க. தூர நவுளுமா பெரியமாக்கு கொண்டு போய் சிலிண்டரை போட்டுட்டு வரேன். பெரியமா அடுப்புல கொண்டு போய் மாட்டிரணுமா கிச்சன்ல, இல்லனா வச்சிட்டு வரணுமா? ஐயா பரவாயில்ல வையி, நான் எடுத்துட்டு போறேன் சிலிண்டரை. அட பெரியமா விடுங்க, இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போயிட்டு நீங்க திட்டிக்கிட்டு நீங்க இருங்க, நான் போயிட்டு வச்சிட்டு வந்துடுறேன். நீ மாட்டாண்டையா? அப்ப அடுப்பங்கரையில வச்சிரு, நான் போய் மாட்டிக்கிறேன். சரி பெரியமா. நான் கொண்டு போவேண்டேன்னா இப்ப சிலிண்டரை கொண்டுகிட்டு என்ன ஓட்டம் ஓடியா? என்ன பிள்ளைகளோட தெரியல அந்த பிள்ளைகள். பொறுப்பான பையன் சதீஷ். ஆமா ரொம்ப பொறுப்பு தான். சரி வாங்கக்கா, முருங்கைக்காய் தாரேன். ஆமா முருங்கைக்காவை போட்டு கறி வச்சிட வேண்டியதான். இடே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னக்கா? நம்ம உமா வீட்டுல அங்க தாவாரம் பின்னாடி சரிஞ்சிட்டாம நீ பாத்தியா பையி? ஆமாக்கா, எனக்கு கீதா சொன்னா. நான் போய் பார்க்கலாம் போல. அவ சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு வீடு அங்கதானே. நான் முருங்கைக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன டூருக்குலாம் போயிட்டு வந்தாச்சுன்னா, ஆமா போயிட்டு வந்தாச்சுன்னே. அப்பதான் இப்படி உமா வீடு இப்படி ஆச்சா என்ன தெரியுமான்னா? இது தெரியலையே என்ன. அதனால இனிமேதான் இப்ப போய் பார்க்க போனேன் நானும் நினைச்சேன்.
பெரிய பொண்ணு வீட்டில் தாண்டே அவ்வளோ இருக்காவளா இப்போதைக்கு. சேகரவன் உமா புருஷனும் தான் செல்வம் தான் லீவை போட்டுட்டு கடந்த ஒன்றும் அந்த வீட்டை கொஞ்சம் இற கட்டிட்டு அடக்கானுவ போல இருக்கு. ஜேசிபி இசிபி எல்லாம் கொண்டு வந்து வேலை நடந்துட்டு அடக்குன்னாவ. நானும் அந்த பக்கம் போகல. அந்த பக்கம் போனேன்னா வேற இருளை பார்த்தா ஏதாவது பேசணும். நம்மளும் இங்கே சாப்பாடு கீப்பாடு ஒன்றும் செய்யாமல் அடக்கும். நம்ம ஏதாவது செஞ்சாலாவது கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாம். நம்மளுக்கு ஒன்றும் செய்யாமல் அடக்கும்போது அங்கே போய் சும்மா என்னத்தை போய் இருளை பார்க்க. அதனால தான் நான் இன்னும் போகாமல் அடக்கேன். இன்னும் சோறு கறி ஆக்கிட்டு தான் போயிட்டு பார்க்கணும் ஒரு ரெட்டு போய் உமால. பெரிய பொண்ணு வீட்டில் தான் இருக்காவளோ. அப்போ சோறு கறி ஒன்றும் வீட்டில் போய் செய்யலையோ. தாவாரம் தெரிஞ்சிட்டு ஒரு பக்கம்னா தான் சரி. அப்போ வீட்டுக்கு பெரிய சேதாரம் இல்லைலான்னு நினச்சேன். வீட்டுக்கு அப்போ இழுவ போலையன்னா. ஆமாம், காலையில் வரைக்கும் இன்னும் போகலன்னு தான் சொன்னாவ. மதியத்துக்கு அவள் எங்கே போய் சோறு கறியெல்லாம் உமா செஞ்சிருப்பா. அவள் தான் சோறு கண்ட இடம் சொருக்கொன்னு கிடப்பாள. பெரிய பொண்ணு வீட்டில் தான் கிடப்பாளா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஒரு போனை பண்ணணும். நான் போய் சோறு கறி ஆக்கிட்டு தான் போய் பார்க்கணும் பத்துக்க. சரிக்கா, அப்போ அவன் சிலிண்டர் கொண்டு போயிருக்காம்ல, போயிட்டு நீங்கள் மாட்டிட்டு சோறு கறி அடுப்பில் போடுங்க. நான் அந்த முருங்கைக்காவை பூ மாறிட்ட கொடுத்து விட்றேன். சரி, அப்போ கொடுத்து விட்றியாடே. எனக்கு இப்போ வீட்டுக்குள்ளே வந்துன்னா எனக்கு வேற பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு நேரம் போயிடும். நான் போயிட்டு வேலையை பார்க்கேன். சரிக்கா, நீங்கள் போங்க. நான் அந்த பிள்ளைகிட்ட முருங்கைக்காய் கொடுத்து விடியேன். அவன் போனவன் சிலிண்டரை கொண்டு போனவே மாட்டியேன்னு ஏதாவது 7:30 இழுத்து வச்சிட போகிறான். அவன் வேண்டாத வேலையெல்லாம் நல்லா செய்வான். எதை செய்யாதுன்னு சொல்லியோமோ அதை தான் செய்வான். நீங்கள் மாட்டாதன்னு சொன்னீங்க, நான் மாட்டி கிழிச்சிருவேனாக்கோன்னு போய் ஏதாவது பண்ணி வச்சிட போகிறாங்க. போய் பாருங்க. சரி சரசு, உனக்கு நான் சிலிண்டரு புக் பண்ணிட்டேன். வந்ததும் உனக்கு தந்துடுறேன். என்னடே? சரிக்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டூருக்கு போகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த சிலிண்டர் மாற்றினேன். அதனால எனக்கு காலியாகவே நாளாகும். சரி சரசு, அப்போ நான் வாரேன். சரிக்கா, நானும் கறி அடுப்பில் கடந்து போய் பார்க்கேன். அந்த காலத்தில் என் வீட்டுக்காரர் செய்யாத வேலையே கிடையாது. என்ன வேலை கிடைச்சாலும் பெய்வாருன்னே. எந்த வேலையும் செய்ய முடியும்னு சொல்ல மாட்டாரு. தங்கமான மனுஷன். யாரும் இல்லைன்னு வந்து அள்ளி கொடுக்குற கருணை வள்ளலி என் வீட்டுக்காரன். வேலைன்னா வேலை அப்படி கடந்து செய்வார். மாடா உழைப்பாரு கடந்து. அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு அல்பாயுசில் போயிட்டாரேன்னு நான் எவ்வளோ நாள் அழுதுருக்கேன் தெரியுமா. அந்த வீடு தானே எனக்கு கட்டி தந்த கோயில். அந்த கோயில் இப்போ இன்னைக்கு இடிஞ்சிருச்சுன்னு தானே எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. சரிம்மா வருத்தப்படாத. எல்லாம் நல்லதுக்குதான். இதை விட நல்ல பெரிய வீடா உன் மோவே நல்ல அழகா உனக்கு கட்டி தருவான் பாரு. இன்னுமா அதே சொல்லி அழுதுகிட்டு இருக்கியே. பாவம் காயத்ரி, அவியலுக்கு அவிய வருத்தம். அது சொல்லி அழியாவ என்ன பண்றது. நடந்து போச்சு. ஆனா இந்த சின்ன மலைக்கு இந்த அளவுக்கு இடிஞ்சு விழுந்துருக்குன்னா வேற. அது இடிஞ்சு விழலங்க. வாழை மரம் தெரிஞ்சதான் மேல இருந்து ஓடுகிட அந்த தாவரத்தை அப்படியே இழுத்து போட்டிருக்கு. வேற என்ன? மற்றபடி அவிய முன்னே அதுக்கப்புறம் கட்டின வீடெல்லாம் நல்லா தானே இருக்கு. அங்கே போய் இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு இடிஞ்சு விழுந்த வீட்டுக்குள்ள அவியலோட போங்கன்னு சொல்ல முடியாதுன்னு தான் நம்ம வேற நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தோம். அவிய அதே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி, என்ன சமையல் ஆயிருச்சா? உன் மருமவா சமைச்சிட்டாலாம்? நீ போய் பாத்தியா? என்ன சொன்னா? கறி எடுத்து அவ கையிலே புள்ள கொடுத்துட்டு வர முடியுமா? கூட நின்று அதை இதை செய்யணும் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். செய்யறா செஞ்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் கறியை வரட்டிருங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி கொஞ்சம் ரசம் மாதிரி கொஞ்சம் வைங்க. அப்பதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். புள்ள கறியை வச்சுட்டு என்ன வேற திங்கிறதுக்கு அவ்வளோக்கும் பத்தாம போயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் குழம்பு ரசமா வை. நீயும் போய் இருந்து கொஞ்சம் செய்யி. வேற மருமவ கையில கொடுத்தேன்னா வேற அது அவ்வளவு நாசமாயிடக்கூடாது. வேற வாயில வைக்க முடியாம ஆயிட்டுனா போச்சு. அதெல்லாம் செய்வா. செருவா உங்க மருமகளுக்கு தானே எப்பயும் சப்போர்ட் பண்ணுவீரு. என்னதான் இருந்தாலும் நீ கூட நில்லு போ. அட போற போய் துரத்திக்கிட்டே இருக்காது. இப்பதான் அவட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். எல்லாம் செஞ்சு வைங்க, நான் வாரேன்னு. அவ செய்வா. கொஞ்ச நேரம் இல்ல இருக்கலான்னு பார்த்தா நம்மள துரத்தியதுலயே இருக்காரு. பிள்ளைகளெல்லாம் தெருவுல தானே நின்று விளையாடியாவ? ஆமா தெருவுல தான் கடந்து விளையாடியாவ. ஆமா, உங்க பேத்தி எப்ப வரா? ஆமா, என் மோவாட்டனுக்கா. அவ பள்ளிக்கூடம் திறக்க போதில்ல, அடுத்த வாரம் கொண்டு விடுறேன்னு இருக்கா. அடுத்த வாரம் போல வரும் பிள்ளை. அதை விட்டுட்டு டூருக்கு இருக்குன்னு அங்கே இங்கன்னு சுத்திட்டு வந்திருக்கு. ஏலா உமா குந்தாணி சொல்லல. குந்தாணி, என் மாமியார் வரும்போது வேலை செய்ய மாதிரி நாடகம் போட்டா இப்ப அங்க இருந்து கேரட்டால வெட்டி தின்னிக்கிட்டு இருக்க. ஆமா, வந்தன வாயில கத்தி எடுத்து சுத்தி போடுவேன். ஆமா, ஒழுங்கு மரியாதையா வந்து வெங்காயம் தக்காளி வெட்டுவாளா? பெரிய பொண்ணு கூல். இப்பதானே இஞ்சி பூண்டு தட்டி போட்டு மட்டனை வேக விட்டுருக்கோம். மட்டன் வேகட்டும், அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு சும்மா தாளிச்சு விட்டு மசாலா தூள் அள்ளி போட்டு இறக்க வேண்டியதானே. இது சாதாரண விஷயம். ஜுஜுப்பி இதுக்கு போட்டு எதுக்கு டென்ஷன் ஆகுற? காய்கறி குழம்பை விட கறி குழம்பு வைக்கிறது தான் இருக்கிறதுல ஈஸி. எட்டு, என் மாமனாருக்கு கொஞ்சோட ரசம் வைக்கணும், குழம்பு தனியா ரசம் வைக்கணும்னு எலும்பு அங்க பிரிச்சு வச்சிருக்கேன். நீ அந்த எலும்பை நக்கி வச்சிடாத, பாத்துக்க. நான் பச்சையா எதுலையுமே கை வைக்க மாட்டேன். காய்கறி தவிர நான்வெஜ் இதுக்கு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கை வைப்பேன். கை வச்சாலும் வாய் வச்சாலும் வாயை உடச்சிருவேன். ஆமா, சாப்பிட தட்டில் வைக்கும் போது தான் நீ திங்கணும். ஆமா, உப்பு கூட செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பாத்தியா பெரிய பொண்ணு, உன் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நீ அசிங்கப்படுத்துற பத்தியா?
ஏய் ஏய், ஏய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உப்பு செக் பண்ணுறேன் டேஸ்ட் பண்ணுறேன்னு அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டேன்னா அப்புறம் சுவாத்துக்கு அப்போ அங்கே என்னத்தை திங்குறதுன்னு கேட்கேன். அப்புறம் என் வீட்டுக்காரனும் மாமனாரும் நான் என் மாமியாரெல்லாம் நான் தான் தின்னுட்டேன்னு நினைப்பாவ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த வேலையை பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு நீ இருக்க, நீ தின்னுட்டு கடைசியில் அந்த பழியை நான் வாங்கினதுக்கா? அதுக்கு தான் சொல்கிறேன், நீ இன்னைக்கு தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரிப்பா சரிப்பா, அது உங்க குடும்ப விஷயம், அதுல நான் தலையிட முடியேன். எனக்கு கறி குழம்பு வந்தா சரி, அதுல 4 பீஸாவது எனக்கு இருக்கணும் சொல்லிட்டேன் அம்மா. அதுக்கு வேலை செய்யணும். வேலை செய்யாமல் சோத்தில் கை வச்சேன்னா கையை வெட்டி போடுவேன் அம்மா. ஒழுங்காக வெங்காயம் தக்காளி வெட்டலாம். இங்கே ஒருத்தி கண் எரிய உட்கார்ந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கேன். இவன் என்னன்னா அங்கே கேரட்டை வெட்டி தின்னுக்கிட்டு இருக்கா குந்தாணி. உனக்கு என்ன இப்ப வெங்காயம் தக்காளி தானே வெட்டணும்? நான் வெட்டி தரேன், விட்டு விட்டு ஃபீல் பண்ணாத. இந்தா வெங்காயத்தை வெட்டி. எனக்கு கண்ணி எரியுது. கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீரெல்லாம் ஊத்துதப்பா. வெட்டலாம். கொஞ்சம் பெரிய பண்ண இந்த கேரட்டை மட்டும் தின்னுட்டு வெட்டியேனா? வியாழகள்ளி, நீ இந்த காலம் வெட்ட மண்டலா சும்மா நடிச்சுக்கிட்டு தெரியாத. ஐயே, உன்னோட பெரிய அக்கப்பரா வச்சு கொண்டா வெட்டி தொலைக்கே. பிடி, நான் போய் ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்கான்னு போய் பார்க்கேன். வியல்வலுக்கு சைடிஸுக்கு மோர் கலக்கணும், தயிர் கலக்கணும், ரசம் வைக்கணும், பாங்க ஏகப்பட்டது செய்யணும். இது மீனுக்குன்னு வாங்கியிருந்தா மீன் கறி வச்சு விட்டுட்டு சும்மா இருந்திருக்கலாம். அடடா, என்ன திடீர்னு மண்டை அரிக்குது? பியானுக்குன்னு வந்துருச்சா? ஐயோ, பியானு வந்தா நம்ம கையை சும்மா இருக்காதே, சொரிஞ்சுக்கிட்டே எல்லாம் இருக்கும் கையி. ஐயோ, இங்க ஊறுது. அடடா, இது சரிப்பட்டு வராது. பியான் சீப்பை போட்டு இழுத்துற வேண்டியதுதான் இன்னைக்கு. எம்மா எம்மா எம்மா, இங்க பாருமா, என் தலையில பியானு வந்துருச்சு போனமா. நான் இந்த மனுஷங்கிட்ட போன வாரமே இந்த தேங்காவெல்லாம் கொஞ்சம் உரிச்சு போடுங்கன்னு சொன்னேன். இந்த மனுஷன் செய்யன்னு அந்த ஆளை போட்டு வச்சிருக்காரு. நான் தான் கிடந்து மாங்குன்னு தேங்காயெல்லாம் கிடந்து வெட்டி சிரைச்சிட்டு அடக்க வேண்டியிருக்கு. என்ன வேலையெல்லாம் தான் நான் செய்வேன்னா தெரியல எனக்கு. எம்மா, உனக்கு என்னடா? எம்மா, எனக்கு மண்டை பூரா அரிக்குதுமா. பியானு வந்துட்டுன்னு நினைக்கேன். அந்த மண்டையை அடுப்புக்குள்ள கொடுத்து கொளுத்து, அவ்வளவு பியானம் செத்துரும். எம்மா, பியான் கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பியானு ஜிபி எங்க இருக்கு? என் மடிக்குள்ள இருக்கு. நான் தானே அதை வச்சுக்கிட்டு திரியே. வா, வீட்டுக்குள்ள எங்கன்னா இருக்கும், போய் பாரு. அங்க டிவி ஸ்டாண்ட்ல எங்கன்னா தான் வச்சிருப்பிய. ரொம்ப பியான் அடிக்குதுமா, எப்படிதான் வந்துச்சுன்னே தெரியல. டூர்ல அவ்வளவு கூட ஒன்னா கடந்தியல்ல, யார் தலையிலையாவது இருந்து யாரி இருக்கும். போ பியானு ஜிப்பை போட்டு 2 வாரு சரியாயிரும். அதுக்கப்புறம் சரியாகலன்னா அப்புறம் நான் உடம்புடிக்கு போகும்போது பியானு மருந்து மெடிக்கல்ல வாங்கி போடியேன். சரிம்மா. அம்மா எம்மா, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தேங்காய் உடிச்சிட்டாக்கா? ஆமா, வேற காலையிலக்கு சட்னி வைக்கண்டாமா? சட்னி வைக்கிறதுக்கு தான் தேங்காய் உடிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பனை போன வாரமே உரிச்சு போட சொன்னேன். அந்தான்னு உரிச்சு போடாம ஏமாத்திக்கிட்டு திரியாரு அந்த மனுஷன். என்னது தேங்காய் சட்னியா? நேற்றுக்கிழமை அதுவுமா கறி எடுத்து குழம்பு வைப்பேன்னு பார்த்தேன்னா தேங்காய் சட்னி வைக்கணிக்கிட்டு இருக்க. இதை மட்டும் நல்லா வக்கனையா பேசுங்க. 2 பேரையும் ஒரு வேலையும் செஞ்சு தந்துடாதீங்க. அவ ஒருத்தி காலையில இருந்து டிவியை போட்டு வச்சுக்கிட்டு அவ என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல உள்ள. நான் வந்தேன்னு வையன், 2 பேரையும் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என் கண்ணுல படாம போயிருங்க. கையில என்ன இருக்குன்னு பார்த்தல. அம்மா, இவ போட்டதுனாலும் தள்ளிடுவாம்மா. நம்ம போய் பியானு சீப்பை தேடி தலையில இருக்க பியானு எடுப்போம். இல்லைன்னா இவ தலையே எடுத்துருவா. இல்லைன்னா எனக்குன்னு வாச்சிருக்கு பேரு. ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். ஐயோ, பியானு வேற கடிச்சு தொலையுதே. இவளுக்கு இங்க என்ன பாட்டா ஓடுது? இங்க எங்கேயோ தானே அப்பவே பியான் சீப்பு பார்த்தோம். குழு குழு பொய்கள் சொல்லி ஏனை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனமதைதான் எதிர்பார்க்கும். எங்க போச்சு இந்த சீப்பை? காணுமே. ஒரு பொருள் இந்த வீட்டுல வச்ச இடத்துல இருக்காது. எங்கதான் போகுமோ தெரியல. இவ சோனி தூரம் அவளுவ நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் இப்படி வியானே பண்ணுவா. இவ சோனி இருவு தூரம் போவ. இவ இருவ நானே பியானு சீப்பை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொருள் இந்த வீட்டுல வச்ச இடத்துல இருக்காது. தேடும் போதுதான் கிடைக்கவே செய்யாது. அதெல்லாம் ஒண்ணுங்க இல்ல, வேற எங்கேயாவது போய் தேடுவ. தூரம் போ. இங்கதான் இருந்துச்சு, நான் பார்த்தேன். அத கொஞ்சம் தள்ளி போய் தான் தேடாம்ப. எனக்கு பிடிச்ச பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குல்ல. எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும். சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும். வசீகரா, என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும், அதே
முக்கியமா? எனக்கு முக்கியம் இல்ல, அது எதுக்கு உனக்கு? நான் பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, எதுக்கு தேவையில்லாம வந்து மறைச்சு நின்றுகிட்டு இருக்கா வேணும்னே? நான் வேணும்னே மறைச்சு நின்றுட்டு இருக்கேன்னு நீ பாத்தியோ? எனக்கு தலையில பியானு கடிச்சு நான் பியான் சீப்பை தேடி வந்தேன். அம்மா தான் டிவி ஸ்டாண்ட்ல போய் இருக்கு, போய் பார்த்து எடுத்துக்கன்னு சொன்னா. அதான் அங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கேன்னு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அதான் அது நான் இங்க இல்லைன்னு சொல்றோம்ல. போய் வேற எங்கன்னா கபோர்டில் இருக்கான்னு போய் தேடி பாரு. ஹாலில் செல்ஃபில் எங்கன்னா இருக்கும், போய் பாரு. அங்கே போய் எப்பயானு சீ விட்டு எங்கேயாவது கொண்டு வச்சிடுறது, அப்புறம் நம்ம உயிரை போட்டு எடுக்குது. இரு, உனக்கு டிவி ஆஃப் பண்ணாதான் சரி வரும். இவ கிறுக்கி இப்ப எதுக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டு போற நீ? எம்மா, இந்த சோனிய பாருமா, தேவையில்லாம என்கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டு அடக்க. எல்லாம் அங்க என்ன சத்தம்? வந்தன்னா தோலை உரிச்சிருவேம்மா. இவங்களுக்கு என்னைக்கு இந்த காலேஜ் ஆரம்பிச்சு காலேஜுக்கு போவாடுவேன்னு தெரியல. நம்ம உயிரை போட்டு வாங்கி அழுவ, வீட்டில் இருந்தாலுவேன்னா நம்ம உயிரை எடுத்துரி அழுவம்மா சண்டை போட்டு. காலேஜ் ஆரம்பிச்சா காலேஜுக்காவது போய் தொலைவாழுவேன், நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போகலாம். எல்லா இடமும் தேடியாச்சு, ஒரு இடத்துலயும் ஞானவங்களாம் இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, இருக்கும் தேடி பார்ப்போம். இங்க இருக்காதுன்னு தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த போட்டா வேற இதுக்கு குப்பையில தான் போடணும். ஆளும் மண்டையும் எப்படி கேவலமா எடுத்து வச்சிருக்குது. சரி, இதுல ஒன்னே ஒண்ணு சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா, சந்தியால விட நான் நல்லா இருக்கேன் இந்த போட்டாவில. பொட்டுல மூஞ்சி இருக்கா, மூஞ்சில பொட்டு இருக்கான்னு தெரியாத அளவுக்கு சந்தியாளுக்கு பொட்டாச்சு விட்டுருக்கு. அந்த விஷயத்துல நான் எவ்வளவோ பரவாயில்ல. சரி, அங்கேயே வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இந்த பியானிச்சு இப்ப தேடியே வெறுத்து போகும் போல இருக்க. எம்மா பாரு இந்த சோனிய, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், வந்து டிவி ஆஃப் பண்ணி போட்டுட்டு போறா. அவ வந்து பியானோ சிப்பு தானே வந்து தேடியன்னு வந்தா. ஆமாம்மா, அவ பியானோ சிப்பு தேடியன்னு தேடிட்டு கடைசியில் பியானோ சிப்பு கிடைக்கலன்னு டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டு போறாப. வேற நான் சண்டை போடுறேன் அவதான் இப்படி என்கிட்ட தேவையில்லாம சண்டைக்கு இழுக்காம போத. எல்லாம் காலங்காத்தால என்னையே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் அம்மா. ஒரு வேலை செய்யல காலையில இருந்து 2 பேரும். சரின்னு நானும் விட்டுட்டேன். 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு கிடக்கியே, சரி கடந்துட்டு போட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நானும் இன்னும் சுவாறு கறி ஆக்கல, ஒன்றும் பண்ணல. எனக்கே இன்னைக்கு உடம்பு அசதியா இருந்து நானும் நல்லா தூங்கிட்டேன்னு தான் நான் பாட்டுக்கு விட்டு வச்சிருக்கேன் 2 ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் சண்டை போடாம இருந்தியல்னா என்கிட்ட இன்னைக்கு தப்பிச்சிட்டியே. இல்லைன்னா எனக்கு இருக்க ஆத்தத்துக்கு 2 பேரும் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். பாய்மணி எதுக்கு ஓலை வந்து போட்டது கிடக்கு, 2 பேரும் எடுத்து உணைங்க. இல்லாட்டினா வாயை முட்டிக்கிட்டு சும்மா இருங்க சண்டை போடாம. எம்மா பியானிச்சிட்டு எங்க இன்னைக்கு காணுங்க? ஏவ டிவி ஸ்டாண்ட்ல இருக்குன்னு நீ தானே சொன்ன. அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்துலயும் இருக்க மாட்டேங்குது வச்ச பொருள். எங்க தான் கொண்டு போடுவீரன்றோம். ஆமா, நான் தானே பியானோ சிப்பை எடுத்து வாரிக்கிட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும். இவ தான் அப்பப்ப எடுத்து வாருவா. இவ தான் எங்கேயாவது வச்சிருப்பா. அவட்ட கேட்டு சொல்லுமோ எங்க வச்சிருக்கான்னு. இப்ப சோனி தேவையில்லாம பேசாத. நான் பியான் சிப் எடுத்து நீ பாத்தியோ? என் தலையிலாம் ஒரு பியான் இருக்காது. நான் அழகா ஷாம்பு போட்டு அழகா நீட்டா வச்சிருப்பேன் என் தலைய. ஒன்னே மாதிரி பணங்க மண்டையை வச்சுக்கிட்டு பியான் எல்லாம் நான் வச்சிருக்க மாட்டேன். பியான் புளுத்தா நீ தான் வாரிட்டு எங்கனாவது வச்சிருப்ப. நீ பாத்தியோ நான் எடுத்தேன்னு? நீ தான் வாருவ மியானா மினிக்கு. எப்ப பார்த்தாலும் மினிக்கிட்டு இருப்ப. ஒரு தலையில என் தலையில ஈர் இருக்க கூடாது, பியான் இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் நீ தான் வாருவ. யாரு பார்த்து மியானா மினிக்கின? நீ தாளா மியானா மினிக்கி? நீ தான் மியானா மினிக்கி. சிலுப்பட்ட எல்லாமே நீ தான். வாய உடச்சிரும் பத்துக்க உன்னைய. என்னையவா அடிச்ச? இரு, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்படிதாளா 2 பேரும் முடிய பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாவுங்களா? இப்ப சந்தியா என் முடிய விட்டுரு, கடுப்பாயிருவேன் பத்துக்க. என் முடியல கை வச்சா எனக்கு கோவம் வரும்னு உனக்கு தெரியும்ல. நீ என் கைய விடு, என் கைய நுள்ளிக்கிட்டு இருக்க நல்லா. இதுவரை இப்படியே விட்டா சரிபட்டு வராத. உன்னை இப்ப விட்டுன்னு சொன்னேன். எல்லாம் என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா? இனிமே இவ்வளவு கிட்ட வாயால பேசினா சரிபட்டு வராது. இனிமே நான் 4 இவ்வளவுக்கு கொடுத்தாதான் இவ்வளவு சொல் பேச்சு கேப்பாளுவேன். ஏ கழுதைவளா, இவ கும்மி என்ன எதுக்கு போய் அடிச்சா? இவளா அடிப்ப, இவதான் தேவையில்லாம என்னையே பேசிக்கிட்டு இருக்கா. அவளையும் நானும் டூர்ல வச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத கொள்ளாதன்னு எத்தனை முறை சொல்லியாச்சு. ஒரு பேச்சு கேக்குது வளர்ந்த கழுதைவ. அத உடுங்களா, முடிய பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறத பத்தி உடுங்களா. 2 பேரும் எப்ப பாரு சக்கலத்தி சண்டை தான் போட்டுக்கிட்டு அலையாளுவேன். என்னைய அடிக்காதப்ப ப்ளீஸ், அவளவே அடி. அவளுக்கு அடி காணாது, நான் தான் வாரேன். வலிக்குது, சும்மா இரு. நல்லா போட அவளுக்கு இன்னும் நாள். எல்லாம் ஒன்னதானா சொல்லணும். உனைய பியானோ சிப்பு போய் தேடுனா அவளுக்கு டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்தியாக்கோ. அவ என்ன டிவி தானே பார்த்துக்கிட்டு இருந்தா, வேலையை செஞ்சுட்டு இருந்தா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அடிக்க? உங்க 2 பேரும் இருந்த நாள் காணணும். அந்த ஆளை போட்டு முக்கிட்டு போயிடலாமா என் தலையானு இருக்கு. அட என்னத்துக்கு போட்டு பிள்ளைய அடிச்சுட்டு அடக்க லட்சுமி? என்னன்னு அவங்கள்ட்டே கேளுங்க. இவ்வளவு சண்டை போட்டு தீரதான் பார்க்க ஆகும்ட்டுங்க. இங்க கறியை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கொண்டாங்க. ஆமா, வெளியே யாரு அங்கன கட்டில பிடிச்சு கொண்டு போட்டது? ஏன் என்னாச்சு? கட்டில ஏறி நாய் படுத்து கிடந்தது. இப்பதான் நாயை அடிச்சு பத்திட்டு வாரேன். எதுக்கு அதை வெளியே பிடிச்சு போட்டிருக்குன்னு? வேற
யாரு இந்த கழுதை தான். அம்மா சும்மா சும்மா என்னைய அடிக்காத பத்துக்க சொல்லிட்டேன். என்னைய பார்த்தா இழிச்சு வாய் மாதிரி தெரிதோ. இப்படியே அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் இந்த வீட்லயே இருக்க முடியல. எந்தாலையும் பேருவேன் பத்துக்க. டூர்ல வச்சு என்னைய இப்படிதான் அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அப்பயும் நான் எந்தாலையாவது போயிருக்கணும். நான் போகாம இருந்தோம்ல, தப்புதான். அதனாலதான் என்னைய இப்படி அடிச்சு கொள்ளுற நீ. நீ இந்த வீட்ல அவளை மட்டுமே வச்சுக்க. என்ன எங்கேயோ குப்பை தொட்டில இருந்து தானே எடுத்துட்டு வந்திருப்ப. அதனாலதான் என்னைய இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க நீ. இந்த வாய் காண்டுதாம்ல உன்னைய நான் அடிக்கேன். ஏன் அடிக்கன்னு இப்ப தெரியுதா? லட்சுமி சும்மா சும்மா பிள்ளை மேல கை வைக்காத சொல்லிட்டேன் அம்மா. டூர்ல வேற போய் அடிச்சியாக்கும் பிள்ளைய. ஆமாப்பா, இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் என்னைய அடிச்சுக்கிட்டே இருக்கா. டூர்ல வச்சு கோச்சிட்டு எந்தனையாவது பேர்லான்னு தான் பார்த்தேன். வேற வேண்டான்னு நினைச்சிட்டு அமைதியா இருந்தேன். கேளுங்க, அதுக்கு எதுக்கு அடிச்சேன்னு கேளுங்க. இந்த மாதிரி தான் வாயி. இந்த வாய்க்காண்டி தான் அங்கேயும் நான் அடிச்சேன் அவளை. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலுவனா பேசியாளுவ அப்படி பேசியாளுவ. எந்த வார்த்தை பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியாம பேசியாளுவ. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் போடிய சண்டையில ஒருத்தி இல்லைன்னா கதவை பூட்டிக்கிட்டு தூக்கல தொங்க போறேன்னு நிற்க போறாங்களா இல்லையான்னு பாருங்க. லட்சுமி வாய கழுவு, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் சொல்லியேன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. இவ்வளவு ஒரு நாள் அப்படி பண்ணி இவ்வளவுதான் பாருங்க. நாங்களாம் ஒன்றும் அப்படி பண்ண மாட்டோம். நீ எங்க விஷயத்துல தலையிடாம இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. நீ தேவையில்லாம இடையில வந்துதான் சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையை ஆக்கிடுற. நாங்களும் அக்கா தங்கச்சி அடிச்சுப்போம் பிடிச்சுப்போம் என்னமோ பண்ணிக்கிடுவோம். நீ எதுக்கு ஊடையில வார? நீ ஊடையில வந்து அவளுக்கு ஃபேவரா பேசுறதுனாலதான் பிரச்சனையே. நீ பார்சியாலிட்டி பார்த்து என்னைய மட்டும் அடிக்கிறதுனாலதான் எனக்கு கோபம் வருது. உடனே இப்படி சொல்லிரு. பெத்தவளுக்கு ரெண்டு பிள்ளையும் ஒண்ணுதான். ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுலையும் சுண்ணாம்புமா தடவுவாவ. ஆமா, நீ அப்படிதான் பண்ற. லட்சுமி போ போய் வேலைய பாரு. எனக்கு தோட்டத்துக்கு நேராவது சோறு கறி வைக்கணும்னா வைக்கி போ. பதிலுக்கு பதிலு பிள்ளைகிட்ட மல்லு கட்டிக்கிட்டு நிக்கா இவாளும். இனிமே ரெண்டு பேரும் என்னையும் சண்டை போட்டு அடிப்படி போட்டு சாவுங்களா? இனிமே நான் ஊடையில வரையே மாட்டேன். பண்ணியதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில நம்ம மேல தூக்கி பழிய போடியாளுவே. நம்ம ஊடையில போய் தடுக்கலன்னா இவ்வளவு வெட்டுப்புளி போட்டுருவாளோன்னு பயந்துதான் நம்ம போய் இடையில போக வேண்டியிருக்கு. இப்ப நம்ம இடையில போனதுதான் இவளுக்கு பிரச்சனையா தெரியுதான். என்னமும் பண்ணுங்களா? இவ்வளவு பிரச்சனைக்கே நான் இனிமே வரல. ஏம்மா போங்க போய் வேலைய பாருங்க. எவ சோனி, அம்மா அடிச்சது வலிக்குதோவ? நீ தூரவ வந்துட்டா வலிக்குதான்னு ஒலிக்குதான்னு கேட்கறதுக்கு தூர வைரவத்துக்க. எல்லாம் எவ்வளவு ஒருத்தி அதுல தேங்காய் உரிச்சு வச்சிருப்பேன். அந்த தேங்காவை எடுத்துட்டு வா. அவங்க அப்பனா அந்த தேங்காவை உரிக்க சொல்லுங்க. கிடக்க ரெண்டு தேங்காவையும். சரிம்மா. உரிக்கேன் தேங்காயை உரிக்கேன். வயசு தாண்டிட்டு இருக்கா. இன்னும் யாருமே செலக்ட் பண்ணலன்னு வீட்டுல எல்லாரும் தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. கிறுக்கு முத்திட்டு போல இருக்க. போன பார்த்து புலம்பிட்டேடாக்கா. ஒரு வழி இருக்குங்க. பக்கத்து வீட்டுல கொஞ்சம் கருவேப்பிலை உடைச்சிட்டு வரல. தாளிப்பு அடுப்புல போட்டிருக்கலாம். ரசத்துக்கு கறிவீர போகுது. அங்க சிம்ல வச்சுட்டு ஓடி இருந்திருக்கேன். ரெண்டு கருவேப்பிலை உடைச்சிட்டு ஓடியெல்லாம் சீக்கிரம். அதுல இலையெல்லாம் புள்ளி அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நோய் பிடிச்ச கணங்க இருக்குல்ல. உங்க அப்பன் அந்த இலையெல்லாம் உடச்சு போட்டுட்டு கொஞ்சம் அந்த மலைக்கு துளுக்கும் உடச்சு போடணும்னா அவரு கேட்காம போயிட்டாரு. நீயாவது அப்புறம் உடச்சு போடல. இப்ப ரெண்டு இலை பக்கத்து வீட்டுல போய் பறிச்சுட்டு ஓடு 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 சீக்கிரம் ஓடு. அட நீ வேற ரசம் வச்சுக்கிட்டு இருக்க. அடுத்து நான் அந்த இவ கீரையை கிள்ளி வந்தான்னா பருப்பு போட்டு கீரையை கடைஞ்சிருவேன். என்னது ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கறி குழம்பு இல்லாம கீரையும் ரசமுமா? ஆமா, உங்க அப்பன் கறி எடுத்து தந்துட்டு போயிருக்காரு. கறி வாங்குறதுக்கு காசும் தரல, ஒரு மண்ணும் தரல. வேற என்னத்தை வச்சு நான் கறி வைப்பேனா? செலவுக்கு காசு தந்துட்டு போறேன்னா என்கிட்ட கையில காசு இல்லைன்னு போயிட்டாரு. வேற ரசத்தை வச்சு நான் இலதலையை தான் போட முடியும். தின்னுங்க. இன்னைக்கு அதான் வீட்டுல சாப்பாடு. போ, ரெண்டு கருவேப்பிலை பறிச்சுட்டு வரதா இருந்தா பறிச்சுட்டு வா. இல்லாட்டுன்னா ரசமும் தாளிப்புக்கும் கருவேப்பிலை இருக்காது அம்மா சொல்லிட்டேன். இந்த வீட்டுல சோறு திங்கிறதுக்கு 4 வீடு பிச்சை எடுத்து திங்கலாம். போ, அந்த தட்டை தூக்கிட்டு போ. எந்தாலையும் போய் தின்னுட்டு வா. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்குலாம் ஓகே தாம்மா. ஒரு அப்பளம் மட்டும் எனக்கு பொரிச்சு தந்துரு. எனக்கு அது போதும். அப்பளம் வாங்கினா கடைக்கு தான் போனோம். இல்ல சீக்கிரம் கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துட்டு அப்பளம் வாங்க போ. அப்பளமும் கிடையாது குப்பளமும் கிடையாது. இருங்க, நான் வேப்பலை வேணா பறிச்சு தரேன். போட்டு ஒரு ரசத்தை வை, எனத்தையும் வை. நான் எங்கடா தின்னுக்கிறேன்? வர வர இந்த வீட்டுல சோறு போட மாட்டேங்க ஒழுங்கா. இவ வைக்க ரசமே விஷங்கணங்காதான் இருக்கும். இரு வாரேன். ஐயா, அடுப்புல தாளிப்பு
பெருகி இருக்கும். எம்மா மழையில வீடு இடிஞ்சு விழுந்துட்டுன்னு சொன்னதை நான் பயந்தே போயிட்டம்மா. என்னாச்சா ஏதாச்சான்னுக்கிட்டு. சரி சரி விடு, அதான் ஒன்றும் ஆவலல்ல. நல்ல நேரம் நாங்கள் எல்லாம் டூருக்கு போயிட்டு வந்ததுனால தப்பிச்சிட்டோம். இல்லாட்டினா நீ இந்த அம்மையை பார்க்கவே முடிஞ்சிருந்திருக்காது. ஆமாம்மா, அதான் எனக்கு ஒரே வருத்தமா இருந்து பார்த்துக்க. அம்மா உனக்கு வயசாயிட்டே போகுது. நீ இந்த வீடு சொத்து கித்து பிரிக்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல முக்கியமான கையெழுத்து போட வேண்டியதுதான் முதல்ல போட்டுரு பார்த்துக்க. நீ சாப்பிடு சாப்பிடு, அதுக்கெல்லாம் இன்னும் 4 கிடக்கு. நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமா பெயர மாட்டேன். என்ன இவ சொத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா? இவளுக்கும் சொத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் இவளை நகையை போட்டு கட்டி கொடுத்தாச்சுல, மறுபடியும் சொத்துக்கு பங்குக்கு வருவாளோ? பாரு, உன் அண்ணன் நீ வாரன்னு தெரிஞ்சதான் கறி கிரின்னு எல்லாம் எடுத்து கொண்டு வந்து என் தங்கச்சி வார சமைச்சு வையின்னு சொல்லி தந்துட்டு போனா அவகிட்ட. நான் தான் பார்த்து உனக்கு பிடிக்குமேனு பொறிச்சு கறி கிரிலாம் எல்லாம் அஞ்சே நான் தான். நல்லா சாப்பிடு, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு போ. பிள்ளைய வேற கூட்டு வராம விட்டுட்டு வந்திருக்கேன். எங்க மாமியாரும் பாத்துக்கிட்டே நீ மலையில அங்கேயும் கூட்டு அலையாண்டா, பிள்ளைய மட்டும் விட்டுட்டு வா, பள்ளிக்கூடம் ஆரம்பிக்குதுல்ல அப்படி சொன்னாவம்மா. அதனாலதான் சரின்னு விட்டுட்டு வரலான்னு வந்தேன். அப்புறம் 2-3 கட்டை போய் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. நீ வீட்டுல ஏதாவது இருந்தா தந்துடு. என்னத்தை தந்து விடியது? இன்னும் காய்கறி சாமான் ஒன்றும் சந்தைக்கு போய் வாங்கல. இங்க பக்கத்துல கடையில தான் வாங்கி இப்ப செஞ்சிருந்துச்சு. சாமான் வாங்கி போட்டிருந்தாலாவது நான் எடுத்து தந்து விடுவேன். இப்ப நான் என்னத்தை தந்து விட? அரிசி பருப்பு சீனி ஏதாவது இருந்தா எடுத்து கொடுத்து விடுமா. சரி சாப்பிடு, எடுத்து வைக்கேன். கறி குழம்பு எடுத்து கொண்டு வந்து தந்தேன்னா உன் மாமியார்கிட்ட கொண்டு நீட்டிக்கிட்டு இருக்காத. உன் பையனுக்கும் உன் வீட்டுக்காரனுக்கும் உனக்கு தனியா வச்சு சாப்பிடு. சரிம்மா சரிம்மா. போகும்போது பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அது வேணும் இது வேணும்னு உங்க அண்ணன் கிட்ட கேளு. பென்சில் வாங்கணும், நோட்டு வாங்கணும், பைய வாங்கணும், செருப்பு வாங்கணும்னு. அப்பதான் தருவான். நீ பாட்டுக்கு ஒன்னும் கேட்காம இருந்தா அவன் எதுவும் தரமாட்டான். ஆமாம்மா, நானே கேட்கணும்னு இருந்தேன். அண்ணன் இப்ப எங்கம்மா? அவன் வெளியே எங்கேயோ போயிருக்கான். சாப்பிடறதுக்கு இப்படியும் வருவான். வந்தானா வந்ததான் அவன்கிட்ட நேக்கா கேளு. என்ன ஒரு 5000 கேளு. ஒரு 500 1000 வாங்கிட்டு போயிடாத. ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு நல்லா எல்லாம் பிள்ளைக்கு எடுத்து கொடுத்து செய்யி. சரிம்மா. டேய் அப்பா, 5000? 5000 என்ன இங்க மரத்திலேயே காய்க்குது? இதுவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அண்ணன் வீட்டுக்கு வந்தமா மூக்கு பிடிக்க சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் கோபம் வர்றது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனுஷன். அந்த ஆளு 4 போடு போட்டா எல்லாம் சரியாயிரும். இன்னைக்கு மட்டும் இவரு காசு கொடுக்கட்டும், அப்புறம் தானே இருக்கு இவருக்கு. நான் அப்படியே பத்திராளியா மாறிடுவேன்ல. ஒப்பி தலையே, இன்னைக்கு எப்ப வீட்டுக்கு வரான்னு பாக்கேன். வந்தானா அந்த ஆளு ரூம்